பொங்கல் வந்துடுச்சுங்க. பொங்கல் ஸ்பெஷல்ல நம்ம இன்னைக்கு 3 பொங்கலையும் சேர்ந்தா மாதிரி ஒரே வீடியோல பார்க்கலாமா? பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் யாரு வேணாலும் அவ்வளோ ஈஸியா செய்யலாம். இல்ல நாங்க வேலைக்கு போகணும், இல்ல எங்களுக்கு வேலை ஒர்க் நிறைய இருக்குங்கிறவங்களும் ரொம்ப ஈஸியான மெத்தட்ல இந்த வீடியோல நான் 3 பொங்கல் சொல்லியிருக்கேன். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவையும் பாருங்க. 3 டைப்ஸ் ஆஃப் பொங்கல். என்னென்ன பொங்கல்னா வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், பால் பொங்கல். எப்படி செய்யலாம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி பொங்கல் ஸ்பெஷல்ல நீங்க எல்லாம் பொங்கல் ட்ரெஸ் எல்லாமே எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பி பொங்கலும் சொல்லிக்கிறேன் நான் இதுல. நீங்க இந்த ரெசிபிஸை கண்டிப்பா செய்து பாருங்க. இந்த பொங்கலை ரொம்ப அசத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பால் பொங்கல், வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் மெத்தட்ஸ். வாங்க பொங்கல் ஸ்பெஷல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பால் பொங்கல். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஆயிலே சேர்க்க மாட்டோம் இதுல. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் தான் இது. வாங்க பால் பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல நிறைய ரெசிபி வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்க வியூ பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க புழுங்கலரிசி யூஸ் பண்றீங்களா அதையும் எடுத்துக்கலாம். நல்லா ஊறணும், நல்லா குழைய வேகணும், அவ்வளவுதான் அளவு. சரிங்களா? ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க. எதுல ஊற வைக்கணும்னா பால்ல தான் ஊற வைக்கணும். ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் பால் ஊத்திக்கோங்க. அதை 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் அடங்கினதும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி நல்லா கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா குழஞ்சிருக்கணும். இப்போ நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம். நல்லா ஒரு மூடி தேங்காய், ஓகேங்களா? அதை நல்லா எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப தூள் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி 1-2 பல்ஸ் பண்ணி நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம குழச்சி வச்சிருக்கோம்ல, அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. பால் வேணும்னா இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கோங்க. துருவின தேங்காவும் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. இப்போ பாருங்க, சூப்பரான பால் பொங்கல் ரெடி. ரொம்ப ஈஸியான டிஷ், நமக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம இதில் ஆயில் எதுவுமே சேர்க்கலை, ஆனால் சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கும். இதுக்கு என்ன மேட்சாக இருக்கும்னா சாம்பார் இல்லை கூட்டு, இந்த மாதிரியான டிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்ப மேட்சாக இருக்கும். கண்டிப்பாக செய்து பாருங்க. ரொம்ப பொங்கல் ஸ்பெஷலில் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது வெண்பொங்கல், ஓகேங்களா? ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதை செய்து பாருங்க. எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க வெண்பொங்கல். பச்சரிசி எடுத்துக்கோங்க. எந்த டம்ளர்ல அளக்குறோமோ அந்த டம்ளர்ல எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு போட்டு நல்லா கழுவி 1/4 டம்ளர் வருதா, அதுக்கு நம்ம 5 டம்ளர் தண்ணி ஊற்றினா கரெக்டா இருக்கும். போட்டு நல்லா ஒரு 6-7 விசில் விட்டுரு. விசில் எடுத்துடலாம். பாருங்க எவ்வளவு நல்லா குழைய வெந்திருக்கு பாருங்க. இதை இன்னும் நல்லா நம்ம குழச்சிக்கலாம் இந்த மாதிரி கரண்டியால. இப்போ நம்ம கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடுங்க. கொஞ்சமாக ஊற்றுங்க எண்ணெய். மிளகு நல்லா 1-2 நான் இடித்து வச்சுருக்கேன், அதை அதில் போடுறேன். சீரகம் நிறையவே போட்டுக்கோங்க. இஞ்சி துண்டு துண்டாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வதத்துக்கோங்க. முந்திரி தேவையான அளவு போட்டுக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன். இப்போ இந்த மசிச்சு வச்சுருக்கோம்ல, அதில் அந்த பொங்கலில் சால்ட்டை போட்டு இந்த வறுத்து வச்சுருக்கிறத எடுத்து கொட்டி நல்லா கிளறிடுங்க, ஓகேங்களா? நல்லா 2-3 வாட்டி கிளறுங்க. இப்போ அந்த கடாயில் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனவுடனே அதையும் இதோட சேர்த்து நல்லா கிளறிடுங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும். அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. சூப்பரான சுவையான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இது கோயில்ல கொடுக்குறாங்கல்ல வெண்பொங்கல், அதே மாதிரி இருக்கும். அதே ஸ்மெல்லோட, அதே வாசமோட ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்ஸ் பொங்கல் பிடிக்காதவங்க கூட கண்டிப்பா இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு மேட்சா சட்னி, சாம்பார், வடை இதெல்லாம் மேட்ச் பண்ணி சாப்பிடலாம். நானும் சாம்பார் ஊத்துறேன். சாம்பார்ல தான் நாங்கள் மேட்ச் பண்ணி சாப்பிட போறோம். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்டை சொல்லுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சக்கரை பொங்கல். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பச்சரிசி எடுத்துக்கோங்க. எந்த டம்ளரில் அளக்குறோமோ அந்த டம்ளரில் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு போட்டு நல்லா கழுவி 1/4 டம்ளர் வருதா, அதுக்கு நம்ம 5 டம்ளர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும்.
போட்டு நல்லா ஒரு 6-7 விசில் விட்டுருங்க. வெல்லம் 1 டம்ளர் எடுத்து 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு கரைச்சிக்கோங்க. 2 ஏலக்காவை அதோட சேர்த்து போட்டுருங்க. பாகு பதம்லாம் கிடையாதுங்க, கரைச்சா போதும். விசில் எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ நல்லா குழைய வெந்திருக்கு பாருங்க. இதை இன்னும் நல்லா நம்ம குழச்சிக்கலாம் இந்த மாதிரி கரண்டியால். இப்போ நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை நல்லா வடிகட்டிடலாம். வடிகட்டி நல்லா கிளறுங்க. கொஞ்சம் கட்டியாக இருக்கும், ஆனால் நீங்கள் நல்லா கிளறுனீங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். முந்திரி திராட்சை 2த்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக வரணும். நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி திராட்சை உங்களோட விருப்பம் தான், எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். எடுத்து அந்த சக்கரை பொங்கலில் கொட்டி நல்லா கிளறிடுங்க. அவ்வளோதான். இப்போ சூப்பரான சுவையான டேஸ்டான சக்கரை பொங்கல் ரெடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொங்கலுக்கு இல்லைனா ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், டிஃபனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த 3 பொங்கலையும் செய்து பாருங்கள். செய்து பார்க்கும்போதே அப்படியே கொஞ்சம் ஸ்டவ்வோட சமைக்கிற நீங்கள் கொஞ்சம் லவ்வோட சமைச்சு பாருங்கள். சுமாராக இருக்க சமையல் கூட சும்மா சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். இதை நீங்கள் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிகினர்ஸும் செய்யலாம், பேச்சுலர்ஸும் செய்யலாம். அவ்வளோ ஈஸியான மெத்தடில் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் எல்லாமே. தேங்க்யூ. பாய்.